Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம jQueryல each மெத்தட் பற்றி பார்ப்போம். இந்த each மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங்கில் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் இந்த each மெத்தட் அப்படிங்கிறதும். இந்த each மெத்தட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜில் நம்ம மல்டிபிள் எலமெண்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மல்டிபிள் எலமெண்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து நம்ம செப்பரேட்டாக கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த each மெத்தட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த each மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து ஒரு 5 இன்புட் எலமெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒன்று நான் செப்பரேட்டாக வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எலமெண்ட்ஸை வந்து எப்படி நம்ம சம் பண்ணுறது, அதாவது இந்த எலமெண்ட்குள்ளே இருக்க வேல்யூ எப்படி சம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் வந்து காமனாக நம் அப்படிங்கிற கிளாஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கிளாஸ் நேம் வச்சு நம்ம இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். டாட் நம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா எலமெண்ட்டுமே செலக்ட் ஆகிடும். அப்போ இதில் இருக்கிற எல்லா வேல்யூமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கிடைக்காது. இப்போ அதுக்கு தான் நம்ம ஈச் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஈச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈச் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம எத்தனை எலமெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லூப் மாதிரி ரன் ஆகும். இந்த லூப் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த எலமெண்ட் கிடைக்கும், செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு டைம் லூப் ரன் ஆகும்போது நம்ம செலக்ட் பண்ண எலமெண்ட்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம அந்த எலமெண்ட்டை வந்து எப்படி கெட் பண்ணி சம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 2 பேராமீட்டர் கிடைக்கும். ஒன்று வந்து அந்த எலமெண்ட்டோடைய இண்டெக்ஸ், இது வந்து அரே மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து 0, 1, 2, 3 அப்படிங்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த எலமெண்ட் வந்து இந்த செகண்ட் பேராமீட்டராக கிடைக்கும். ELE அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். console.log கொடுத்து இண்டெக்ஸில் என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்பெக்டில் கன்சோலில் பார்க்குறேன். இப்போ இங்கே பாருங்கள் 0, 1, 2, 3, 4 அப்படிங்கிற அந்த அரேவோட இண்டெக்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இதில் எலமெண்ட்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண ஒவ்வொரு இன்புட்டும் பார்த்திங்கன்னா வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரியும் எலமெண்ட் கெட் பண்ண முடியும். அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. திஸ் அப்படின்னு ஒரு செலக்டர் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லூப் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ரன் ஆகும். அப்போ திஸ் அப்படிங்கிற செலக்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் எலமெண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம 1 by 1 செலக்ட் பண்ணலாம். இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ console.log கொடுத்துட்டு இப்போ இதில் $this அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ இதுலேயும் பாருங்கள், நமக்கு சேம் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து நமக்கு ஒவ்வொரு இன்புட் கிடச்சிருக்கும். இப்போ இதில் இருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக அந்த வேல்யூ கெட் பண்ண முடியும். இதில் இருக்க வேல்யூ வந்து நான் கெட் பண்ணுறேன். .val அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், நம்ம கொடுத்து ஒவ்வொரு வேல்யூவாக கிடச்சிருக்கும். 10, 15, 20, 15, 50 அப்படிங்கிறது எல்லாமே கிடச்சிருக்கும். இப்போ இதை வந்து எப்படி சம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேர் சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் கிடைக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் பார்த்திங்கன்னா வந்து நான் சம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளேயே ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். சம் ப்ளஸ் ஈக்குவல், இதை வந்து நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை பார்த்திங்கன்னா நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த சம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். இப்போ இந்த ஈச் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்க எல்லா வேல்யூஸும் பார்த்திங்கன்னா சம் ஆகி நம்மளுக்கு சம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு அலர்ட்டில் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். டோட்டல் சம்மில் இருக்க வேல்யூ. இப்போ இதில் பாருங்கள், நமக்கு டோட்டலாக இதனுடைய எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி அதனுடைய சம் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஈச் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பார்த்திங்கன்னா வந்து செப்பரேட்டாக செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சீரியல் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. ஒரு டேபிள் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த டேபிளில் எப்படி வந்து நம்ம சீரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இன்புட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ரோவ்லையும் 2 காலம் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு காலம் பார்த்திங்கன்னா வந்து சீரியல் நம்பர், அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது செல் வந்து நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம அந்த ஃபஸ்ட்டு காலமில் சீரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்க எல்லா டிடிக்குமே பார்த்திங்கன்னா நான் SNO அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் நேம் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு சீரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த SNO அப்படிங்கிற அந்த கிளாஸுக்கு ஈச் மெத்தட் ரன் பண்ணிக்கிறேன். .SNO each. இதில் வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 பேராமீட்டர் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இண்டெக்ஸு, இன்னொன்று வந்து எலமெண்ட்டு. இப்போ இண்டெக்ஸ் வந்து நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இண்டெக்ஸோட ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சீரியல் நம்பரை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ $this, இப்போ நம்ம அந்த செலக்ட் பண்ணுற அந்த திஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து TD. அப்போ இதில் நம்ம வந்து
வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக தான் டிஸ்ப்ளே பண்ணணும். அதனால் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூலேருந்து ப்ளஸ் ஒரு வேல்யூ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணி இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4 அப்படிங்கிற சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு ஈச் மெத்தட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். நம்ம jQueryயில் மற்ற கான்செப்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.